வேலூரில் இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அழகேசனிடம் கேட்கலாம். அழகேசன், விவரம். நிச்சயமாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதேபோல் வேலூரிலும் கடந்த ஒரு வார காலமாக பகலில் வெயில் அளித்தாலும் இரவு நேரங்களிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு காட்பாடி மற்றும் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மழைநீர் செல்லும் வடிகால்கள் குப்பைகளால் அடைக்கப்பட்டதால் என்னன்னா சாலைகளில் வெள்ள நீரானது செல்ல வழி இல்லாமல் சாலையிலே தேங்கி நின்றது. இதன் காரணமாக காலையிலே பணிக்கு செல்வோரும் பள்ளிகளுக்கு செல்வோரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். வேலூர், காட்பாடி, பழைய காட்பாடி, முத்தமிழ் நகர், பாரதி நகர், விஜி ராவ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது செல்ல வழி இல்லாமல் ஒரே இடத்திலிருந்து தேங்கியதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகினார்கள். மேலும் அந்த வேலூர் திருவலம் பழைய காட்பாடி சாலையில் அந்த வழியில் உள்ள பல்வேறு கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீரானது சென்றதால் இரவு பொதுமக்கள் தூங்க முடியாமல் தவிர்த்து வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் மழைநீர் வடிகால்களில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு தற்பொழுது போக்குவரத்தானது சீராகி வருகிறது. இதேபோல் வேலூர் மாவட்டத்தில் நேற்று அதிகபட்சமாக காட்பாடி ரயில்வே நிலையத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையானது பதிவாகி இருக்கிறது. அதேபோல் அணைக்கட்டு சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையானது 12 சென்டிமீட்டர் அளவிற்கும், வேலூரில் 7.9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையானது பதிவாகி இருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.